Hi friends, welcome back to Mr. Maga சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ருசியான ஒரு எக் மஞ்சூரியன் பற்றி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல் புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக் மஞ்சூரியனுக்காக ஒரு 4 முட்டை எடுத்திருக்கோம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம முட்டையை ஊற்றிடலாம். இப்போ அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம ஒரு பேனில் சுடு தண்ணி வச்சுருக்கோம். இது லைட்டாக பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் முட்டை பொங்கி வராது. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டிஃபன் பாக்ஸ் வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் முட்டை எப்படி வந்திருக்குன்ட்டு. நல்லா வந்திருக்கு. ஒரு கத்தியை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு முட்டை. பெப்பரோட மிக்ஸ் ஆகி பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. இப்போ நம்ம மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் வச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதும் இது கூட நம்ம பட்டை வகையை சேர்த்துக்கலாம். அதுக்காக 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்துக்கிறோம். இது கூட 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறோம். ஜீரகம் நல்லா பொரியட்டும். ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கலரி விடுங்க. வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலரி விடுங்க. ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். அதில் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு குடமிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்குறோம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட நம்ம கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் ஃபுல்லாக நம்ம மசாலா கூட பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ட்ரையாக தான் சேர்க்குறோம், அதனால் 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றினா போதும். உங்களுக்கு செமி கிரேவி வேணுன்னா ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். முட்டையில் மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.